இங்க புதுசா கல்யாணம் ஆகி வந்த இந்த பொண்ணுகிட்ட அவன் புருஷனும் முதல் இரவுல அந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அந்த பொண்ணு எவ்வளோ தடுத்தும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவளுக்கு எப்பலாம் சோகமா இருக்கோ புல்லாங்குழல எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அந்த கிராமத்தோட ஆளுங்களும் அங்க இருக்க ஒரு கிராமத்து பொண்ணும் வராங்க. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, "உன்னை பார்க்கணுமா? என்னன்னா இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் நாங்க சொல்லியே ஆகணும். உனக்கு எப்பலாம் பீரியட்ஸ் வருதோ அப்போ இந்த ஊருக்கு வெளியில ஒரு இடம் இருக்கு. அங்க தான் நீ ஸ்டே பண்ணணும். அங்க சாப்பாடு எல்லாமே அங்க தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க." உனக்கு எப்போ பீரியட்ஸ்ன்னு கேட்குறாங்க. இன்னும் 3 நாள்லன்னு சொன்ன உடனே ஒரு பையும் குடுத்துட்டு போயிடுறாங்க. இதில தான் உன் பொருளெல்லாம் வச்சுக்கணும்னோன்னே, இவளும் போயிட்டு பீரோலேருந்து பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. புருஷன் ஆசையா புடவைய குடுத்துட்டு கிட்ட வரான். அந்த பைய பார்த்த உடனே, "தயவுசெய்து வெளில போயிரு. என் கிட்டயே வராத. நீ தத்திரன்னு" சொல்லி திட்டி விட்டுடுறான். இந்த பொண்ணு பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் அந்த தனி வீட்ல போய் இருக்கா. மத்த டைம்லாம் இவன் புருஷனோட கொடுமை தாங்க முடியல. ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கு நடுவுலயும் உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அத பார்த்து டென்ஷன் ஆனவன் விடிய காலையிலேயே அந்த புல்லாங்குழல போட்டு உடைச்சுட்டு, "இதுக்கப்புறம் இத வாட்ச்சு காட்டு பார்ப்போம்ன்னு" சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க கிராமத்துல திருவிழா வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த டைம்ல தான் பீரியட்ஸ் இருக்கு. இந்த விஷயத்த யார்ட்டயும் சொல்லாம மறைக்கிறான். ஆனா ஃப்ரெண்டு மட்டும் நோட் பண்ணிடுறா. ஏன் இந்த மாரி பண்றேன்னு கேட்டா, இவ அங்க திருவிழால போயிட்டு அங்க இருக்க எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் குடுக்குறா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்தவுடனே புருஷன் ஆசையா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு நெருங்குறான். இந்த பொண்ணு பீரியட்ஸ்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ண அடிச்சு வீட்ட விட்டே தொரத்திடுறான். என்னன்னா, அந்த கிராமத்துல இன்னும் ரூல்ஸ் இருந்திருக்கும். பீரியட்ஸ்ல இருக்க பொண்ணு வீட்டுக்குள்ளேயோ, இல்ல கிராமத்துக்குள்ளேயோ வந்தா, அந்த பொண்ண வீட்ட விட்டு தொரத்திருவாங்க. புருஷன்காரனுக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரிஞ்சதுன்னா, அவனையும் தொரத்திருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவன் தொரத்தியிருப்பான். இந்த பொண்ணு எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பா. இப்ப இந்த ஊர விட்டே போலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஆனா, அவன் ஃப்ரெண்டு இந்த புல்லாங்குழல எடுத்துட்டு வந்து குடுத்த உடனே, இவளும் சந்தோஷமா அந்த ஊர விட்டே போயிடுறா.